வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து அதை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பார்வையாளர்களுடைய விகிதாசாரங்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட தொடங்கி இருக்கிறது. அதை மையப்படுத்தி என்னுடைய தேடல்களும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். நம் மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு சடங்கு முறைகள் எல்லாவற்றிலுமே இருக்கும். இப்பொழுது தமிழர்களை பொறுத்த மட்டில் தாய் மாமன் உறவு என்கின்றதை மையப்படுத்தி ஒரு சடங்கு இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல திருமணத்திலும் பல சடங்குகள் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்தோனேஷியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு திருமண சடங்கை நீங்கள் கேள்விப்பட்டால் ஒன்றில் வியந்து போவீர்கள். இப்படியும் நடக்குமா என்கின்ற கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்பலாம். திருமணம் முடிந்த அன்றிலிருந்து 3 நாட்களுக்கு திருமணமான அந்த கணவன் மனைவி இருவருமே கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சடங்கு. எதற்காக இந்த சடங்கை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, அப்படி அவர்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி விட்டால் அவர்களுடைய வாழ்வு அற்ப வாழ்வாக இருந்துவிடும், அல்லது மனமுறிவு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து விடுவார்கள், அல்லது இருவருக்குள்ளும் ஒற்றுமை இருக்காது என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் அவர்களுடைய ஐதீகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 3 நாட்கள் அவர்கள் கழிவறையை உபயோகப்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கின்றார்கள். திருமணம் நடைபெறுவதற்கும் 2 நாட்களுக்கு முன்பிலிருந்தே உணவில் கட்டுப்பாடுகளை வைத்து விடுகின்றார்கள். திருமணம் நடைபெறுகின்ற அன்று காலையில் அந்த கணவனும் மனைவியும் அவர்கள் கழிவறைக்கு சென்று விட்டு வரலாம். அதன் பின்பு ஒரு அறை வடிவமைக்கப்படுகின்றது. அந்த அறையிலே பூக்களால் அலங்கரிக்கப்படுகின்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அறையிலே இந்த கணவனையும் மனைவியும் கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்கள் எந்த இடத்திலுமே கழிவறையை உபயோகப்படுத்துவதற்கான எந்த சூழலும் அங்கு இருக்காது. 3 நாட்கள் அவர்கள் அதனுள்ளேதான் வசிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான நேரத்திற்கு தேவையான உணவு மிக குறைவாக கொடுக்கப்படும். 3 நாட்கள் கழித்த பின்பு அவர்கள் வெளியே வந்து குளித்து கழிவறையை உபயோகப்படுத்தி விட்டு பின்புதான் அவர்கள் இல்லறத்தை தொடங்க வேண்டும். இப்படி அவர்கள் அதற்குள் கட்டுப்பட்டு அவர்கள் பயணித்து விட்டால் அவர்களுடைய வாழ்வியல் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக அமையும் என்பதுதான் அவர்களுடைய ஐதீகம். அது இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு திருமண சடங்கு. அதுபோல இந்தியாவிலும் ஒரு திருமண சடங்கை ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண சடங்கு செய்தி வெளியான பொழுது பத்திரிகையாளர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் என்பதுதான் நாம் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. நமக்கு மிக நெருங்கிய அருகாமையில் இருக்கக்கூடியது கர்நாடகா என்கின்ற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தின் எல்லை பகுதியில் துளு மொழியை பேசக்கூடிய ஒரு இன மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு மொகோ என்கின்ற இனம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் பழங்குடி அந்த இனத்தை சார்ந்த ஒரு மக்கள். இவர்களுடைய தாய்மொழி துளு. இந்த மக்களிடம் ஒரு திருமணத்தை மையப்படுத்தி ஒரு சடங்கு இருக்கிறது. அந்த சடங்கு ஒரு வியப்பான சடங்கு என்று பத்திரிகையாளர்கள் இதை குறித்த செய்தி அறிந்த பொழுது வியந்து போய்விட்டார்கள். திடீரென்று அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தி வருகின்றது. 1.5 வயதில் இறந்து போன ஒரு குழந்தைக்கும் 2.5 வயதில் இறந்து போன ஒரு ஆணுக்கும் 25 வருடம் கழித்து திருமணம் நடைபெறுகிறது என்கின்ற செய்தி வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் வியந்து போகிறார்கள். இது என்ன செய்தி என்பதை அறிய வேண்டும் என்று அந்த இடத்தில் அவர்கள் கூடிவிடுகிறார்கள். கூடிவிடுகின்ற பொழுதுதான் இந்த மோகோ என்கின்ற இன மக்களுடைய சடங்கு முறைமைகளை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். மோகோ இன மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்னவென்றால், இறந்து போனவர்களுடைய ஆன்மா எங்கேயோ நம்மை சுற்றிய ஒரு உலகத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த ஆன்மா இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும். நாம் இங்கு திருமணத்தை நடத்தி முடித்து விட்டால் அவர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த இணையோடு இணைந்து அவர்கள் வாழ்வதற்கான ஒரு களம் எட்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பெண் தேடுகிறார்கள். அது எப்படி என்றால், தன் வீட்டிலே ஒரு பையன் இறந்து போய்விட்டால் அந்த பையனுக்கு அவர்கள் பெண் தேடுவார்கள். இறந்து போன அந்த பையனை விட வயதில் குறைந்து இறந்து போன ஏதாவது பெண் இருக்கிறதா என்கின்றதை தேடி போவார்கள். அப்படி தேடி போகின்ற பொழுது அவர்களுடைய இந்த திருமண சடங்குகள் நடைபெறுகின்ற இடம் ஒரு பலாப்பழ மரத்தின் அடியில் தான் நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கு காரணம், பால் வடியக்கூடிய ஒரு செடியின் அல்லது ஒரு தாவரத்தின் கீழ் இருந்துதான் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு சடங்கு.
அதன் அடிப்படையில் அந்த பலாப்பழ மரத்தின் அடியில் இருந்து இந்த சடங்கை குறித்து பேசுவார்கள். பேசி அவர்கள் முடிவு செய்வார்கள். முதலில் ஆண் வீட்டிலிருந்து ஒரு வெத்திலையில் சிறிது பணத்தை கொடுத்து அந்த பெண்ணோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அந்த பெண் வீட்டோடு அந்த பெண் வீட்டில் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பின்பு திருமணம் இத்தனாம் தேதி நடைபெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த திருமணத்தை எப்படி நடத்துகிறார்கள் என்றால் 2 உருவங்களை செய்கின்றார்கள். ஒரு உருவம் ஆண் உருவத்திற்கு அதற்கு விருப்பமான உடை அணிவிக்கப்படுகின்றது. பூசாரி அமர்ந்து மந்திரத்தை ஓதுகின்றான். மந்திரத்தை ஓதி அவன் வெளியே சென்றிருந்த, அதாவது சிறு வயதிலே இறந்து போன அவனுடைய ஆன்மாவை இழுத்து வந்து அந்த குழந்தை அந்த பொம்மையின் உள்ளே அந்த ஆன்மாவை அவன் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதாவது ஆணுடைய ஆன்மாவை அந்த பொம்மைக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அதுபோல பெண் வீட்டிலும் ஒரு மந்திரவாதியை வைக்கிறார்கள். ஒரு பெண் போன்று ஒரு உருவத்தை செய்கிறார்கள். உருவத்தை செய்த போல அங்கேயும் மந்திரவாதி அந்த பெண்ணுடைய ஆன்மாவை இழுத்து வந்து அந்த பொம்மைக்குள் நிறுத்தி வைக்கிறார். அதன் பின்பு வாகனங்கள் தயார் செய்யப்படுகின்றது. வாகனங்கள் தயார் செய்து மேளங்கள் முழங்க, பட்டாசு வெடிக்க, மணமகன் மணமகளுடைய வீட்டிற்கு அந்த மணமகன் உருவ பொம்மையை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். அங்கு சென்றவுடன் முன்பு குறிப்பிட்டது போல அந்த பலாப்பழ மரத்தின் அடியிலே போய் உட்கார்கிறார்கள். உட்கார்ந்து இந்த மணமகளும் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அப்பொழுது கண்டிப்பாக பெண்ணுடைய அப்பா இருக்க வேண்டும், பெண்ணுடைய தாய்மாமன் இருக்க வேண்டும், அந்த மந்திரம் சொல்வதற்கான அவரும் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு விடயம். அதன் பின்பு மந்திரம் சொல்லி தாலி கட்டுவதற்கான ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது. அந்த தாலி கட்டிய பின்பு ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது. இந்த விருந்தில் மக்களுக்கு பிடித்த உணவு வகைகள் வழங்கப்படுகின்றது. அவர்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு இந்த மணமகளும் நிம்மதியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துகின்ற பொழுது அவர்கள் அந்த மலையில் பூக்கக்கூடிய ஒரு பூவையும் அரிசியும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாழ்த்துதலை சொல்கின்றார்கள். சொல்லி முடிந்த பின்பு ஒவ்வொருவரும் பிரிந்து சென்று விடுகின்றார்கள். ஒரு நாள் இரவு மட்டும் அந்த 2 உருவங்களும் சேர்த்து வைக்கப்படுகின்றது ஒரு அறையிலே. அவர்கள் முதல் இரவை அங்கு முடித்து விட்டார்கள் என்பது அவர்களுடைய ஐதீகம். அதன் பின்பு இவர்கள் இருவருமே, இவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த நம்மை தாண்டி இன்னொரு உலகத்தில் இருக்கிறது. அந்த உலகத்தில் இவர்கள் கணவன் மனைவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோருடைய கடமை தீர்ந்து போய்விட்டது, அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுத்து விட்டோம் என்று பெற்றோர்கள் நிம்மதி அடைவார்கள். அதிலும் குறிப்பாக பெண் வீட்டார் தங்களுடைய பெரும் பாரம் இறங்கி விட்டதாக அவர்கள் மனமகிழ்ந்து கொள்வார்கள். இந்த வினோதமான திருமணத்தை பத்திரிகையாளர்கள் அறிந்த பொழுது அவர்கள் வியந்தார்கள் என்பதை விட இப்படியும் நடக்குமா என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். இன்று வரை மோகோ என்கின்ற அந்த இனத்தில் இந்த திருமணம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய பதிவு. இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது ஆப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளிலும் இது போன்ற திருமணங்கள் நடைபெறுகிறது என்று ஆய்வாளர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஒவ்வொரு கோணத்திலும் மனிதன் வினோதங்களை படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இந்த வினோதம் கூட ஏறக்குறைய நம்மை வியந்துதான் பார்க்க வைக்கிறது. 1.5 வயதில் மரணமடைந்த ஒரு பெண்ணுக்கு 27 வயதில் அவளுக்கு திருமணம் என்கின்ற பொழுது, மரணமடைந்த பின் அவள் 27 வயதில் திருமணத்தை சந்திக்கிறாள் என்கின்ற அந்த விடயம் வியப்பானதாகவே இன்று வரை இருந்து கொண்டு இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.